உங்க வீட்டுல 6ல இருந்து 13 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்களா? உங்க பெண் குழந்தைகள் சீக்கிரமா வயசுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற பயத்துல இருக்கீங்களா? உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 4 டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன் பேலன்ஸ் பாடியில் நல்லா இருந்துச்சுன்னா ஹார்மோன் ரெகுலரா இருக்கும். அதனால சீக்கிரமா வயசுக்கு வரதை நம்ம தடுக்கலாம். ரெண்டாவது பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணும். நிறைய பேர் இப்ப படிக்கணும், அதுவும் குறிப்பா இந்த ஏஜ்ல ஒரு 10th 11th 12th வர டைம் இருக்கிறதுனால அவங்க அதிகமா படிக்கணும் அப்படின்ற டென்ஷன்ல நிறைய டைம் என்ன பண்றாங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற ஒன்னே மறந்துட்டாங்க. ஒரு வாக்கிங், ஒரு ஜாகிங், இல்ல கேம்ஸ், ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ண வைங்க. இந்த பிரச்சனையை ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். மூணாவது, ஸ்ட்ரெஸ் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் போது, படிப்பா இருக்கட்டும் இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் போது இந்த பிரச்சனைகள் வராது. ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு மெடிடேஷன், வேற மாதிரி யோகாஸ், இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ராவா நீங்க ஃபாலோ பண்ண வைக்கலாம். நாலாவது, ப்ராப்பரான ஸ்லீப். இப்பெல்லாம் நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக நேரம் பார்க்கறதுனால ஸ்லீப்போட குவாலிட்டி போகுது. குறிப்பா உங்களை பிள்ளைங்க 8 மணி நேரம் வரைக்கும் ப்ராப்பரா தூக்கம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் குறையும். அதனால நீங்க இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றது தடுக்கலாம். ஏஜ் அட்டன் பண்றதுக்கு கரெக்டான டைம்னு பாத்தீங்கன்னா 13ல இருந்து 15 வயசு வரைக்கும் தான். கம்மியா வந்தாலும் நல்லது கிடையாது, லேட்டா வந்தாலும் நல்லது கிடையாது.